இந்த உலகத்துல நான் நினைச்ச அந்த குறி தப்பவே தப்பாதுன்னு அக்யூரேட்டா வேட்டையாடக்கூடிய உயிரினம் எதுன்னு தெரியுமா? சிங்கம். அதான் காட்டுக்கே ராஜா, அதனால அதுதான் அக்யூரேட்டா வேட்டையாடும். அது இல்லை, அது வெறும் 30% மட்டும்தான். சீட்டா, அதுதான் உலகத்திலே ஃபாஸ்டா ஓடக்கூடியது. அதுதான் வேட்டையாடல டானா இருக்கும். அது 50% மட்டும்தான். சென்னாய். ஏன்னா ஒரு நாய் 2 நாய் இல்ல, 20-30 நாய் சேர்ந்து வேட்டையாடும். இல்லை, அது 80%. தம்ப்நெயில் பார்த்தாண்டா வந்திருக்கோம். சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. இந்த தும்பிப்பூச்சி பறக்கிற நிலையில வெறும் 1 மாசத்துல இருந்து 1.5 மாசம் வரைக்கும் தான் உயிரோட இருக்கும். ஆனா இதனுடைய முழுமையான ஆயுட்காலம் அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு மேல. இன்னைக்கு இந்த தும்பிப்பூச்சியோட வாழ்க்கையை தான் முழுசா பார்க்க போறோம். பார்க்கலாம். தும்பிப்பூச்சிக்கு 90s கிட்ஸுக்கும் வீடியோ முடிவில் பஞ்சாயத்து இருக்குது. அதனால வீடியோ பார்க்குற எல்லாரும் கலந்துக்கிறது சாமியோ. தும்பிப்பூச்சிகளோட முட்டைகள் நீர்நிலைகள்ல தான் இருக்கும். இது 6 நாள்ல இருந்து 10 நாளுக்குள்ள நிம்ப் அப்படின்ற ஒரு பூச்சி வடிவம் எடுக்குது. இந்த லார்வா நிலையும் ஒரு பெரிய டான் தான். எங்க அம்மா சத்தியமா இது தன்னோட வாய்க்கு தக்கன சின்ன சின்ன பூச்சிகளையும் சின்ன சின்ன மீன்களையும் கொசுக்களோட லார்வாக்களையும் சாப்பிட்டு தான் உயிர் வாழும். அதுவும் 1 மாசம் 2 மாசம் இல்ல, பல மாசங்கள்ல இருந்து 2 வருஷம் வரைக்கும் இது தண்ணிக்குள்ள தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது சுவாசிக்கிறதுக்கு தண்ணீருக்கு மேல வர்றதே கிடையாது. தண்ணீர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து தான் சுவாசிக்க செய்யுது. இந்த லார்வானது பாம்புகள் சட்டை உரிக்கிற மாதிரி இதுவும் தன்னுடைய சட்டையை தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 11 தடவைக்கு மேல அதோட சட்டையை கலட்டும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு முறை சட்டை கலட்டும் போதும் இது பெரிய வடிவில் மாறிக்கிட்டே இருக்கும். கடைசியா தண்ணீருக்கு வெளியே வந்து நின்று ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து தன்னுடைய சட்டையை கழட்டி வெளியே தும்பி பூச்சியா மாறி பறக்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த தும்பி பருவத்துக்கு வருவோம். இதனுடைய ஆயுள் காலம்ன்றது ரொம்பவே கம்மி. கிட்டத்தட்ட 1 மாசத்துல இருந்து 1.5 மாசம் வரைக்கும் தான் இந்த பறக்கக்கூடிய தும்பி பூச்சி நிலையில இருக்கும். இங்க தான் தலைமை பல சம்பவம் பண்றான். வேட்டையாடுறதுல இவனுக்கு நிகர் வேற எந்த ஒரு உயிரினமே கிடையாது. கிட்டத்தட்ட 95% அதிகமா அக்யூரேட்டா வேட்டையாடுவான். ஒரு நாளைக்கு 30 இருந்து 100 கொசுக்கள் வரைக்கும் கூட சாப்பிடும். அது மட்டும் இல்லாம ஈக்கள், விவசாயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நிறைய பூச்சிகளையும் இது வேட்டையாடுது. இது இயற்கையான பூச்சிக்கொல்லின்னு கூட இந்த தும்பி பூச்சியை சொல்லலாம். இந்த தும்பிப்பூச்சி இனப்பெருக்க நேரத்தில் தன்னுடைய வாழை பெண் தும்பிப்பூச்சியினுடைய கழுத்தில் பிடிச்சு ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுறாங்க. அப்புறம் என்ன, பெண் தும்பிப்பூச்சிகள் 20க்கும் மேற்பட்ட முட்டைகளை நீர்நிலைகளில் இடுறாங்க. ஐயா, எங்களுக்கு ரொம்ப துன்பம் கொடுத்ததுல இவனுங்க தான் எங்க முக்கிய இடங்க. அப்படி என்னடா பண்ணிட்டான் ஐயா? இனப்பெருக்கத்தில் எங்க வால் பகுதி ரொம்ப முக்கியங்க. எங்க வாலில் நூல் கட்டி விடுறதும் இல்லை எங்க வாழை பிச்சு அதுக்குள்ள புல்ல விட்டு உள்ள சொருகிறதும் அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்பவே துன்பப்படுத்திருக்காங்க. அது மட்டுமே கரெக்டா கோழி குஞ்சு குளிநெறி மயில் ரெக்க அரை தவக்கா அப்படின்னு இவங்களோட சேட்டை ரொம்பவே அதிகமா இருக்கியா. என்றா நீ இந்த குத்தத்தெல்லாம் ஒத்துக்கிறியா? ஐயா, எல்லாமே அரியா பருவத்தில் பண்ண தப்புங்கய்யா. அதுவும் அந்த தட்டனோட இனப்பெருக்கத்துக்கு பயன்படுற உறுப்புலாம் நாங்கள் சேட்டை செஞ்சுருக்கோமே, அதை நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்கியா. எங்களை மன்னிச்சு விட்டுருங்கய்யா. உங்களை மன்னிச்சா மட்டும் சரியாகுமா? நீங்க திருந்தினா மட்டும் பத்தாதுரா, ஒன்றரை பிள்ளைக்கெல்லாம் இதை நீ எடுத்து சொல்லணும். இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு. எங்களுக்கு கல்யாணமா? ஓ, உங்களில் பாதி பேருக்கு கல்யாணமே ஆகலையோ? பரவாயில்லைங்கய்யா, எங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரியே அட்வைஸ் பண்ணுங்க. என்னவோ பண்ணி தொலைங்க. நீயும் 1.5 பிள்ளைகளும் இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணுச்சுன்னா உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு போடுவோம்டா. இதாண்டா இந்த நாட்டாமையோட தீர்ப்பு.